என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஹீட்னால அதனால ஹீட்டு அது வந்து கர்ப்பப்பையை அஃபெக்ட் பண்ணும் அப்படி கிடையாது. பட் லேடிஸ்க்கு அந்த மாதிரி ஹீட்னால அவங்க ஓரி டேமேஜ் ஆகும், யூட்ரஸ் டேமேஜ் ஆகும். பெண்களோட வயது அதிகமாக அந்த முட்டைகள்ல இருக்க டிஎன்ஏல டேமேஜ் ஆகுறதுனால டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி குரோமோசோம் ப்ராப்ளம் அந்த பேபிக்கு வர்றதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இப்போ அந்த கட்டினால அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு. அவங்க ஃபேமிலிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வயசு வந்து 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அது ரொம்ப தொந்தரவு கொடுக்குது. 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எவ்வளோ ஏர்லியாக பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ யங்காக இருக்கும் அவங்களோட. ப்ளஸ் 35 வயசு ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களோட கர்ப்ப காலத்திலேயே சுகர், பிபி அந்த மாதிரி வர்றதுக்கான ரிஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். மீடியா மைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீடியா மைன்ஸ்லேருந்து விஜய் மகாலட்சுமி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கலைமணி மேம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு பொதுவாகவே வந்து நிறைய பேருக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குல்ல மேம். ஸோ எந்த ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் வருது? ஸோ கர்ப்பப்பை ஸ்ட்ராங் வீக் அப்படின்லாம் எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறது? கர்ப்பப்பையில் ஸ்ட்ராங் வீக் அப்படின்னு ஒரு க்ரைட்டீரியாலாம் கிடையாதுங்க. இப்போ கர்ப்பப்பை ப்ராப்ளம் பார்த்தோன்னா கர்ப்பப்பையில் கட்டிகள் வரலாம். கர்ப்பப்பை வீக்கம் அடினோமயோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பைக்குள்ளே உள் சதையில் இருக்கிறது வந்து தசை, மிடில் சதைன்னு சொல்லுவோம். 3 லேயர்ஸ் இருக்கும் கர்ப்பப்பையில். இன்னர் லேயர், மிடில் லேயர், அவுட்டர் லேயர் சொல்லுவோம். இன்னர் லேயரில் வர சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு மாதம் பீரியட்ஸ் கரெக்டாக வந்துட்டுருக்கோம். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அந்த இன்னர் லேயரில் இருக்கிற செல்ஸ் வந்து மிடில் லேயருக்கு போகிறனால அடினோமயோசிஸ், கர்ப்பப்பை வீக்கம் சொல்லி ஒரு ப்ராப்ளம் வரலாம். அப்புறம் கர்ப்பப்பை உள் சதையில் பாலிப், ஃபைப்ராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இது எல்லாம் வர்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ரீசன் எதுவும் கிடையாது. சில பேருக்கு அவங்களோட உடல் அமைப்புனால அந்த மாதிரி கட்டிகள் இருக்கலாம். கர்ப்பப்பை கட்டிகளை வந்து ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்லுவோம். அது எந்த ஏஜில் வேணும்னாலும் வரலாம். அதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதாவது பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது, பீரியட்ஸ் டைமில் ஃப்ளோ அதிகமாக இருக்குது, பீரியட்ஸ் டைமில் பெயின் ஜாஸ்தி இருக்குது, பீரியட்ஸ் கரெக்டாக வரல, இர்ரெகுலராக இருக்குது, இல்லை இன்டர்மென்ஸ்ட்ரல் ஸ்பாட்டிங் சொல்லுவோம், 2 பீரியட்ஸ்க்கு நடுவில் ப்ளீடிங் ஆகிறது. இதெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது கர்ப்பப்பை கோளாறுகள் இருப்பதற்கான அறிகுறிகள். அதில் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போய் கைனகாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுறது வழியாக கர்ப்பப்பையில் என்ன ப்ராப்ளம் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போ வந்து விமன் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கர்ப்பப்பை வந்து ஹீட்டுனால வந்து பாதிக்கப்படும் அப்படிலாம் சொல்கிறாங்களா மேம்? அது எந்த அளவுக்கு உண்மை மேம்? அப்படி அது உண்மை கிடையாதுங்க. இப்போ என்ன ப்ரொஃபஷனில் இருந்தாலும் ஹீட்னால அதனால ஹீட்டு அது வந்து கர்ப்பப்பையை அஃபெக்ட் பண்ணும் அப்படி கிடையாது. ஆண்களுக்கு பார்த்தா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா டெஸ்டிஸுங்கிறது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பாடியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அவங்க டைட் ஜீன்ஸ் போடுறது, ரொம்ப அந்த ஹீட் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஸ்பாம்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, விந்தணுக்கள், அது டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் லேடிஸ்க்கு அந்த மாதிரி ஹீட்னால அவங்க ஓரி டேமேஜ் ஆகும், யூட்ரஸ் டேமேஜ் ஆகுங்கிற ஒரு இது கிடையாதுங்க. மேம், இந்த மாதிரி கர்ப்பப்பை கட்டி அப்படின்லாம் சொன்னீங்கல்ல மேம், ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் மேம்? ஓகே, இந்த கர்ப்பப்பை கட்டிங்கிறது ஃபைப்ராய்டு கட்டின்னு சொல்லுவோங்க. அது வந்து 99% நான் கேன்சரஸ் கட்டியாக தான் இருக்கும். அந்த கட்டினால அந்த லேடிக்கு வந்து என்ன தொந்தரவு ஏற்படுதுங்கிறத பொறுத்து தான் அதுக்கான வைத்தியம் இருக்கும். இப்போ அந்த கட்டினால அவங்களுக்கு ரொம்ப அதிகமான ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃபேமிலிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வயசு வந்து 45-50 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க. அது ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னா கட்டியோடு சேர்த்து கர்ப்பப்பையை அகற்றிக்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இதே யங் கேர்ளாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மயோமெக்டமின்னு சொல்லுவோம். கட்டியை மட்டும் கர்ப்பப்பையிலேருந்து பிரித்து எடுத்துட்டு அப்புறம் அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ். அப்புறம் அந்த ஃபைப்ராய்டு கட்டிங்கிறது எத்தனை கட்டிகள் இருக்குது, எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுங்கிறத பொறுத்து ஒரு பேஷண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணணுங்க. மேம், இப்போ வந்து ஒரு 28, 29 இந்த ஏஜில் வந்து மேரேஜ் பண்ணி அவங்க வந்து குழந்தை பிறக்கிறது கஷ்டம், அது வந்து டிலே ஆகும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல மேம். பட் 21, 22 இந்த ஏஜில் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே எந்த அளவுக்கு இப்போ ஐடியலான ஏஜ் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வயசுன்னு பார்த்தா 21 இயர்ஸ் அட்லீஸ்ட் கம்ப்ளீட் ஆகணும். அப்போ தான் அவங்களோட பாடி டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி எவ்வளோ ஏர்லியாக பிளான் பண்ணுறோமோ அவ்வளோ யங்காக இருக்கும் அவங்களோட முட்டைப்பை, அதுலேருந்து வர முட்டைகள், அதுலேருந்து ஃபார்ம் ஆகிற கரு எல்லாமே நல்லாயிருக்கும்.
பட் ரொம்ப 35 வயசை தாண்டி டிலே பண்ணக்கூடாது. 21 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே ஃபஸ்ட்டு குழந்தை பிளான் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், அவங்களோட எஜுகேஷன், அவங்களோட ஜாபை பொறுத்து ஒருத்தருக்கும் மாறலாம். மேம் அப்படி 35 ஏஜுக்கு மேலே கன்சீவ் ஆனாங்க அப்படின்னா என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் மேம்? ஓகே, 35 இயர்ஸ்க்கு மேலே கன்சீவ் ஆகும்போது ஜென்ரலாகவே இப்போ ஒரு 100 பேர் கன்சீவ் ஆகுறாங்கன்னா 1லேருந்து 2 பேருக்கு வந்து அந்த குழந்தைகளுக்கு உடல் ஊனமாக பிறக்கிறதுக்கான, அதாவது அனாமலஸ் பேபின்னு சொல்லுவோம், அந்த ரிஸ்க் வந்து 100ல் ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கும். அது அம்மாவோட வயசு வந்து 35 வயசுக்கு மேலே ஜாஸ்தி ஆகும்போது அந்த ரிஸ்க் வந்து அப்படியே டபுள் ஆகும். ஈவன் 4 to 6% வரைக்குமே சொல்லலாம். ப்ளஸ் அந்த டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி சொல்கிற மரபணுக்கள் சம்மந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு அவங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். பெண்களோட வயது அதிகமாக அந்த முட்டைகளில் இருக்க டிஎன்ஏல டேமேஜ் ஆகுறதுனால டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி குரோமோசோம் ப்ராப்ளம் அந்த பேபிக்கு வர்றதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. ப்ளஸ் 35 வயசு ஜாஸ்தி இருக்கும்போது அவங்களோட கர்ப்ப காலத்திலேயே சுகர், பிபி அந்த மாதிரி வர்றதுக்கான ரிஸ்க்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ கர்ப்பப்பை ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மேம். தேங்க்யூ.